மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் கணவர். ஸோ விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் மனைவி. ஸோ இப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஸோ இது எப்படி, எப்போ முடியும், எப்போ நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. மேச ராசிக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தாலும், பினான்சியலா அன்ஸ்டேபிளா இருந்தால் கூட, இந்த திருமண வாழ்க்கையில பை முரண்பாடுகள் வராது மேச ராசிக்கு. அப்போ உங்க கணவருக்கு திருமண வாழ்க்கையில இப்போதைக்கு ஸோ பை மிஸ்டேக்ஸ் இல்ல. ஸோ காரணம் ராசிக்கு 3ல குரு. அப்ப குரு 5ஆம் பார்வையா அந்த மேச ராசியோட திருமண ஸ்தானத்தை பார்க்கறதுனால, அவர் என்னலே ஆனாலும் உங்கள மிஸ் பண்றதுக்கோ, அவர் உங்கள விட்டுட்டு போறதுக்கோ வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால நீங்க அத போட்டு ரொம்ப ஸோ பயப்பட வேண்டாம். 2வது உங்களுக்கு இப்ப நீங்க விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு முரண்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அது காரணம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு கெட்டு போல. ஆனா உங்களுக்கு மன ரீதியா தேவையில்லாத குழப்பங்கள உண்டு பண்ணிட்டே இருப்பாரு இந்த சனி பகவான். ஏன்னா ராசிக்கு 4ல சனி, அட்டதமத்து சனி, ராசிக்கு 4ல ராகு, அட்டதமத்து ராகு. ஸோ அதே மாதிரி உங்களோட தொழில் தனத்துல கேது. ஸோ அப்ப இதுதான் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. 8ல வேற குரு மறைஞ்ச உடனே ஸோ ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது நமக்கு அகைன்ஸ்டா போயிருமோ, குழப்பங்கள் வந்துருமோ, ஸோ நாங்க பிரிஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு மன பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்க கணவரோட நிலை அறிந்து, உங்க கணவரோட ஸோ குடும்பத்தார்களோட நிலை இருந்து அதன்படி நீங்க பயணிச்சுக்கிறது நல்லது. அது உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்துமான்னு கேட்டா, உங்க கணவர் தரப்புல எந்த வித முரண்பாடும் இல்லை. பட் உங்க தரப்புல தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத சிந்தனைகள் மட்டும் நீங்க எதுவும் திங்க் பண்ணாமல் மட்டும் இருந்துட்டீங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப பெரிய விஷயத்துக்குள்ள போகாது. மறுபடியும் நீங்க ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய விஷயங்களை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னாலே இந்த மேச ராசியும் இந்த விருச்சிக ராசியும் ரொம்ப நொடிஞ்சு போவதற்குரிய வாய்ப்புகள் கிடையாது. பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா 2 பேரோட அதிபதியும் ஒரே அதிபதியா வர்ற ஒரு காலத்துல இவர் உங்களை பேலன்ஸ் பண்ணுவாரு. சரிங்களா? ராசிகளை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?